ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பட்டியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சுட்டெரிக்கும் வெயிலின் தாக்கம். காலை வேளையில் சண்டே மார்க்கெட் பகுதி மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடியது. காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வீசிய வழக்கில் தொடர்புடையவர்கள் விடுவிப்பு. மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை. மகளிர் மற்றும் குழந்தைகள் அரசு மருத்துவமனை எதிரில் சாலையை கடக்க சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் தொகுதி மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றம். காமராஜர் மணிமண்டபத்தில் மின்விசிறி இல்லாததால் புழுக்கத்தில் தவித்த மாணவர்கள். உரிய வசதிகளை ஏற்படுத்தாத அரசு அதிகாரிகள் அலட்சிய போக்கினை கைவிட வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ஜூலை மாதம் தொடங்கியது முதல் சுட்டெரிக்கும் வெயில் காரணமாக காலை வேளையில் சண்டே மார்க்கெட், கடற்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் கூட்டம் குறைந்தே காணப்பட்டது. புதுச்சேரியில் மார்ச் மாதம் தொடங்கிய கோடை வெயில் ஜூலை 2வது வாரத்தை கடந்தும் மேலும் தொடர்ந்து வருகிறது. இதற்கிடையே நடப்பு கோடை காலத்தில் ஏப்ரலில் ஒரு முறையும், மே மாதத்தில் 2 முறையும், ஜூன் மாதத்தில் 4 முறையும் வெயில் சதமடித்த நிலையில் ஜூலை மாதம் மட்டும் யாரும் எதிர்பாராத வகையில் 12 நாட்களில் 5 முறை வெயில் 100 டிகிரிக்கு மேல் பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் பிரசித்தி பெற்ற வாரச்சந்தையான சண்டே மார்க்கெட் பகுதியில் காலை வேளையில் மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. மேலும் புதுச்சேரியின் முக்கிய சுற்றுலா தலமான கடற்கரை சாலை பகுதியும் காலை நேரங்களில் மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. கடற்கரை சாலை ஒட்டிய மரங்களின் நிழல்கள் உள்ள பகுதியில் மட்டும் ஆங்காங்கே சுற்றுலா பயணிகள் உலா வருவதை காண முடிந்தது. கடற்கரை சாலையை சுற்றியுள்ள அதனை ஒட்டிய சாலைகளிலும் நிழல் பாங்கான இடங்களிலும் சுற்றுலா பயணிகள் ஒன்று கூடி நண்பர்களுடன் மகிழ்ச்சியுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டு உற்சாகமாக பொழுதை கழித்தனர். காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வீசி ஒருவரை கொலை செய்த வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற 3 பேர் நன்னடத்தை அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் கடந்த 2004ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 26ஆம் தேதி வெடிகுண்டு வீசி சுப்பு மகன் ஜெயக்குமார் கொலை செய்யப்பட்டார். இவ்வழக்கில் ஜெகன், வெங்கடேஷ், சதீஷ், மதன், நாராயணன், சங்கர் என்கிற ஜெய்சங்கர் காலாப்பட்டு மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வந்தனர். இவர்களில் ஜெகன் வெடிகுண்டு வீசி கொலை செய்யப்பட்டார். வெங்கடேஷ், சதீஷ் ஆகியோர் கடந்த ஆண்டு உச்சநீதிமன்ற பரிந்துரையின்படி விடுதலையாகினர். நிலையில் மத்திய அரசின் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023 பிரிவு 473(1) மற்றும் புதுச்சேரி சிறை விதிகள் தண்டனை மறு ஆய்வு வாரிய பரிந்துரையின் அடிப்படையில் ஆயுள் தண்டனை கைதிகளான மதன், நாராயணன் மற்றும் சங்கர் என்கிற ஜெய்சங்கர் ஆகியோரின் தண்டனையின் மீதமுள்ள பகுதியை குறைத்து முன்கூட்டியே விடுவிக்க துணைநிலை ஆளுநர் உத்தரவிட்டார். அதன் பெயரில் மூவரும் கடந்த 10ஆம் தேதி மத்திய சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இந்திரா நகர் மற்றும் கதிர்காமம் தொகுதி மாநாட்டில் வீடற்ற மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திரா நகர் மற்றும் கதிர்காமம் தொகுதி மாநாடு எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. தொகுதி குழு உறுப்பினர்கள் விஸ்வநாதன், மகாலிங்கம், ராஜகுமாரி, மூத்த நிர்வாகி ஜெயபாலன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டை மாநில செயலாளர் சலீம் துவக்கி வைத்தார். முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், மாநில துணை செயலாளர் சேது செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட மாநாட்டில் கனகநேரியில் ரசாயன கழிவு நீர் கலப்பதை தடுத்து நிறுத்தி தூர்வார வேண்டும், கதிர்காமம், இந்திரா நகர் தொகுதி முழுவதும் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை சரி செய்ய வேண்டும், வீடற்ற மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் பட்டா வழங்க வேண்டும், சண்முகாபுரம் சுடுகாட்டை சீரமைத்து மின் தகன மேடை அமைத்து தர வேண்டும், ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை எதிரில் சாலையை கடக்க சுரங்கப்பாதை அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஒரு மதுபான தொழிற்சாலைக்கு 15 கோடி ரூபாய் லஞ்சம். 15 கோடி 6 தொழிற்சாலைக்கு 60 + 90 கோடி ரூபாய். காமராஜர் மணிமண்டபத்தில் ஓவிய போட்டி நடைபெற்ற நிலையில் மின்விசிறி இல்லாததால் புழுக்கத்தில் தவித்த மாணவர்களுக்கு உரிய வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரியில் காமராஜர் பிறந்தநாளையொட்டி சிறப்பு ஓவிய போட்டி காமராஜர் மணிமண்டபத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. போட்டியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பள்ளி சீருடையில் கலந்து கொண்டனர். போட்டி நடந்த கண்காட்சி அரங்கில் மின்விசிறி இயங்கவில்லை. இதனால் கடும் வெயில் தாக்கத்தினால் ஓவியம் வரைந்த மாணவர்கள் கடும் புழக்கத்தில் தவித்தனர். இருப்பினும் ஓவியத்தில் மாணவர்கள் கலைத்திறனை வெளிப்படுத்தினர்.
பெற்றோர்கள் கையுடன் எடுத்து வந்த விசிறி மூலம் மாணவர்களுக்கு விசிறினர். காலை 9 மணி முதல் 11:30 மணி வரை நடந்த இப்போட்டியில் மாணவர்கள் பலரும் வேர்வையில் சொட்ட சொட்ட நனைந்தபடியே ஓவியத்தை வரைந்து முடித்தனர். மின் வசதி, குடிநீர் வசதி, குளிரூட்டும் வசதி போன்றவை ஆரம்பம் முதலே சரியாக இல்லை என அப்போது அங்கு வந்த பெற்றோர்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு சென்ற சட்டமன்ற உறுப்பினர் நேரு, அதிகாரிகள் அலட்சியத்தால் மின்விசிறி, கழிவறை வசதி போதிய அளவு இல்லை என்றும், அரசு விழாக்கள் இங்கு நடப்பதால் குழந்தைகள் பாதிப்பு ஏற்பட்டால் அரசுக்கு தான் அவமரியாதை ஏற்படும் என்றும், அதிகாரிகள் அலட்சிய போக்கில் உள்ளனர் என்றும் குற்றம் சாட்டினார். எனவே அதிகாரிகள் மாணவர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்போது அவர் உத்தரவிட்டார். குறிப்பாக சொல்ல போனால் காற்று வசதியே கிடையாது. அதில் இருக்கிற ஃபேன் போட்டுக்கிறாங்க, அந்த ஃபேன் எதுவுமே ஓடலை. அப்போ இருக்கக்குள்ள இந்த பிள்ளைங்க 100 டிகிரி வெயில் இன்றைக்கி தாக்கம் இருக்குது. அப்படி இருக்கக்குள்ள ஒரு 2 மணி நேரம் அந்த மூச்சு மாட்டின்னு எப்படி அந்த பிள்ளைங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. இது பெற்றோர்கள் சொன்னதுனால இப்போ நான் பார்த்த சூழ்நிலையை பார்க்கக்குள்ள இது எவ்வளோ அடிப்படை வசதி கம்மியாக இருக்குதுன்றது தெரியுது. இவ்வளோ பல கோடி ரூபா செலவு பண்ணி செஞ்சு இன்றைக்கி மாணவர்களுக்கு உதவலைனாக்கா அந்த இடத்த பராமரிக்கிற இந்த நிர்வாகம் அதை ஒழுங்காக கையில் எடுத்து செய்யணும். வருங்காலத்துலேயாவது இதை சரி பண்ணி மாணவர்களுக்கு ஒரு நல்ல அதுவும் ஏசி போடலாம். இவ்வளோ செலவு பண்ணுறோம், கல்விக்காக எவ்வளோ செலவு பண்ணுறோம் நம்ம சொல்லிக்கிறோமே தவிர இந்த அடிப்படை வசதியை நம்ம செய்யலைன்னா அது ஏசி ஆளாக ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ அழகாக பண்ணிக்கிறாங்க. ஆனால் பண்ணதை அரைகுறையாக விட்டுட்டு இன்னைக்கு அந்த ஃபேன் வசதி கூட இல்லாமல் இருக்குது, வருந்தத்தக்கது. புதுச்சேரி ஜிப்மரில் MBBS மருத்துவ படிப்புக்கு கலந்தாய்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளதால் மாணவர்கள் வரும் 21ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் MBBS, BDS உட்பட மருத்துவ இடங்களை நிரப்புவதற்கு கலந்தாய்வு அட்டவணையை மத்திய மருத்துவ கலந்தாய்வு கமிட்டியான MCC வெளியிட்டுள்ளது. அதன்படி ஜிப்மரில் உள்ள MBBS இடங்களுக்கு வருகின்ற 21ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்றும், 31ஆம் தேதி சீட் ஒதுக்கீடு பட்டியல் வெளியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீட் ஒதுக்கப்பட்ட மாணவர்கள் ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்குள் கல்லூரியில் சேர வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து 2ஆம் கட்ட, 3ஆம் கட்ட மற்றும் 4ஆம் கட்ட கலந்தாய்வு நடத்தப்படும். ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் புதுவை, காரைக்காலில் மொத்தம் 243 MBBS இடங்கள் உள்ளது. இதில் புதுவை மாணவர்களுக்கு இடஒதுக்கீடாக 64 இடங்கள் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. அரசு பணியாளர்கள் நல கூட்டமைப்பின் 14ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் வவுச்சர் ஊழியர்களை பணிநிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அரசு பணியாளர்கள் நல கூட்டமைப்பின் 14ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் ஜவஹர் நகர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. கூட்டமைப்பின் தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கூட்டமைப்பின் வழக்கறிஞர் கார்த்திகேயன் முன்னிலை வகித்தார். இந்த கூட்டத்தில் புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாமை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பொதுப்பணித்துறையில் 14 ஆண்டு காலமாக பணிபுரியும் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், மத்திய அரசின் குறைந்தபட்ச சட்டக்கூலி 26,910 7வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி உடனடியாக அமல்படுத்த வேண்டும், நிரந்தர ஊழியர்கள் செய்யும் அதே வேலையை செய்யும் வவுச்சர் ஊழியர்களுக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. வரும் ஆகஸ்ட் மாதத்திற்கு கோரிக்கைகள் நிறைவேற்றாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் சட்ட ரீதியான வழக்குகளை மேற்கொள்வோம் என அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. புதுச்சேரியில் தனியார் மருத்துவமனை சார்பில் நடைபெற்ற தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கில் மருத்துவர்கள், செவிலியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரியில் தனியார் மருத்துவமனை சார்பில் 163வது தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. மருத்துவமனையின் திட்ட அதிகாரி டாக்டர் ரங்கநாத் வரவேற்புரையாற்றினார். கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் கௌரி துரைராஜன் கலந்து கொண்டு மகப்பேறு மருத்துவ பயிற்சியில் நேற்று, இன்று, நாளை என்ற தலைப்பில் உரையாற்றினார். பல ஆண்டுகளாக மகப்பேறு மருத்துவ பயிற்சி மாறி வரும் சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து வருகிறோம் என்றும், இன்றைய காலகட்டத்தில் மகப்பேறு காலத்தில் தாய் இறப்பு விகிதத்தை குறைத்து வருவதில் மருத்துவமனைகளும் அரசாங்கமும் பல்வேறு நவீன யுத்திகளை கையாண்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். கர்ப்ப காலத்தில் ஏற்படும் மருத்துவ பிரச்சனைகளின் வகைகளும் மாறி வருகிறது என்றும், மேலும் அறுவை சிகிச்சையை குறைப்பதற்கான முக்கியத்துவம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறிய அவர், மகப்பேறு நடைமுறையில் பல்வேறு மாற்றங்கள் அனைத்தும் எதிர்காலத்தில் செயல்படுத்தப்படும் என விளக்கமாக கூறினார். முன்னதாக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட டாக்டர் கௌரி துரைராஜன் அவர்களுக்கு டாக்டர் ரங்கநாத் முன்னிலையில் டாக்டர் கஸ்தூரி நினைவு பரிசு வழங்கினார். நிகழ்ச்சியின் போது கந்தசாமி நன்றியுரை ஆற்றினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை திட்ட இயக்குநர் டாக்டர் ரங்கநாத் சிறப்பாக செய்திருந்தார். நிகழ்ச்சியில் ஏராளமான மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரியில் இணையவழி மோசடி கும்பலிடம் ஒரே நாளில் 4 நபர்கள் 6 லட்சம் ரூபாய் வரையில் ஏமாந்துள்ளதை அடுத்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
புதுச்சேரி கிரும்பாம்பாக்கத்தைச் சேர்ந்த மகேஷ்குமார் என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைனில் பகுதி நேர வேலையாக தகவல் பதிவில் முதலீடு செய்து பணிகளை முடித்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளதாக தெரிகிறது. இதை நம்பிய அவர் மர்ம நபர் அறிவுறுத்தலின்படி 4,68,127 ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். இதேபோல் முதலியார்பேட்டையை சேர்ந்த நபர் ஒருவர் 89,680 ரூபாயும், புதுச்சேரி நூறடி சாலையை சேர்ந்த நபர் 11,800 ரூபாயும், செயின்ட் மார்ட்டின் வீதியை சேர்ந்த நபர் 27,160 என 4 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 5,96,767 ரூபாய் ஏமாந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9,140 ரூபாய். வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,220 ரூபாய். இத்துடன் AM செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். 23ஆம் ஆண்டு இனிய தொடக்கத்துடன் வெள்ளி விழாவை நோக்கி வீரநடை போடும் AMN TV 2020 டிஜிட்டல் தளத்தில் அடியெடுத்து வைத்த AMN யூடியூப் நியூஸ் சேனல் புதுச்சேரி, பிரான்ஸ் மற்றும் உலகமெங்கிலிருந்தும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்களுடன் 3 கோடி பார்வையாளர்களை கடந்து அனைவரின் ஏகோபித்த ஆதரவுடன் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலேயே அதிக சப்ஸ்கிரைபர்களுடன் நம்பர் 1 நியூஸ் சேனலாக உங்கள் முன் AMN TV பாண்டிச்சேரி யூடியூப் சேனல். எங்களின் இந்த சாதனைக்கு உறுதுணையாயிருக்கும் நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. AMN யூடியூப் சேனல், இது நம்ம ஊரு சேனல்.